வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 புக் பேக் 1 வேர்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கழுத்தில் சூடுவது ஆப்ஷன் ஆ தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஆப்ஷன் ஆ ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் இ கொங்கலர். அவன் கூட்டல் அழிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ அவனழிபோல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு என்பதை குறிக்கும் சொல் ஆப்ஷன் ஆ கேணி. சித்தம் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஆ உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஷ் ஆப்ஷன் ஆ அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது ஆப்ஷன் இ நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது ஆப்ஷன் ஆ நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் இ முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் இ நிலா ஒளி. பொறுத்துக. முத்துச்சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி ஆப்ஷன் ஆ துருவப்பகுதி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்பம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது ஆப்ஷன் ஆ அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி ஆப்ஷன் இ இன்சொல். பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.